தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை இந்த உலகத்தில் சுடர்களாக வைத்திருக்கின்றார். ஆம், அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற சுடர்களாக, அநேகர் மத்தியில் நாம் பிரகாசிக்கும்படியான சுடர்களாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, எபேசியர் 2:7 பார்க்கின்றோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது இந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறோம். தேவன் நம்மை வைத்திருக்க இடம் எதுவாக இருந்தாலும் அது நமக்கு பரலோகமாக இருக்கிறது. அதை நாம் பரலோகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் பிரகாசித்து மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாம் நம்முடைய சொந்த இடத்தை சொந்த சித்தத்தின்படி நாம் தெரிந்து கொண்டு அதற்கு முக்கியத்துவம் தருகிறவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, லோத்துடைய வாழ்க்கையிலே லோத்து சோதோமை தம்முடைய சொந்த சித்தத்தின்படி தெரிந்து கொண்ட போது அது அவருக்கு பரலோகத்தை போல் இருந்தது, கர்த்தருடைய தோட்டத்தை போல் இருந்தது. ஆனால் தான் தெரிந்து கொள்ளும் இடம் அது பின்பாக நரகமாக தோன்றும் என்று சொல்லி அவருக்கு தெரியவில்லை. அது அக்கினியும் கந்தகமும் வருவிக்க ஒரு இடமாக நரகத்தை போல் இருக்கும் என்று சொல்லி கொஞ்சம் கூட அவர் உணரவில்லை. பிரியமானவர்களே, பிறகு அது அவருக்கு நரகமாக மாறினது. பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் நம்மிலிருந்து நல்ல ஒளிக்கதிர்கள், நல்ல வெளிச்சம் என்கிறதான நல்ல சுபாவங்கள் இந்த உலகத்தில் வீசுவதற்காகவே கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, நமக்கு சொந்த சித்தத்தின்படி சொந்த விருப்பத்தின்படி அநேக காரியங்களை தெரிந்து கொண்டு நம்மை நாம் கர்த்தருக்கு முன்பதாக கர்த்தருக்கு விரோதமாக அந்தகார இருளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாய் அநேக நேரங்களிலே இருக்கின்றோம். பிரியமானவர்களே, லோத்துவை போன்று நாம் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கின்றாரோ அந்த இடத்தை பரலோகம் என்று எண்ணி நாம் இருப்போம் என்று சொன்னால், அந்த இடத்தில் நம்முடைய சுபாவத்தின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தி நற்சுபாவங்களை மற்றவர்களுக்கு நாம் அதை காண்பிப்போம் என்று சொன்னால், அதுவே நம் மூலம் வெளிப்படுகிறதான ஒரு வெளிச்சமாக காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, அந்த வெளிச்சத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கென்று இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.